ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி வந்து ஒரு வாயில் வச்சா கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், அல்வா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். மைதா மாவு நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து ஒரு இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு மைதா மாவு, பெரிய கப்பில் 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க, நான் ஒரு தவா வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ இந்த மாவை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹையில் வச்சோன்னா கரிஞ்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கலரும் மாறக்கூடாது. வறுக்கிறதுனா கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் மட்டும், சூடு மட்டும் வந்தால் போதும். நம்ம இந்த மாவை எடுத்து ஜலிச்சுக்கலாம். நல்லா இந்த மாவு வறுத்துட்டு எடுத்து ஜலிச்சுக்கோங்க. இது வந்து சட்டுன்னு ஒரு 7 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பாருங்கள், இது இப்போ நான் மாவை கொட்டிட்டேன். மாவை நல்லா ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் இது ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன். அந்த மெஷர்மெண்ட் கப்பில், அதே மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு தண்ணியில் இது கரைச்சிக்கணும் இந்த மாவை. இப்போ வந்து அதே மாதிரி நான் இப்போ வந்து இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் 1.5 கப்பு வெல்லத்துக்கு ஒரு 3/4 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றி அந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், பாகுப்பதெல்லாம் தேவையில்லை. இப்போ அந்த வெல்லத்தில் அந்த தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சோன்னா அரைச்சி எடுத்துக்குவோம். ஏன்னா அதில் கல் தூசி எல்லாம் இருக்கும். இப்போது இந்த பக்கம் இந்த மாவு வந்து ஒரு கப்பு தண்ணி வச்சு இப்போ இதை ஃபுல்லாக எந்த ஒரு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த கப்பில் தான் நான் மாவு எடுத்தேன். அதே கப்பில் வந்து ஒரு கப்பு தண்ணி வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் மாவை. சுலபமாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். ஒயிட் சர்க்கரையே நம்ம யூஸ் பண்ணாமல் இதை வச்சு செஞ்சிடலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு இங்கே கரைச்சும் வச்சாச்சு. பாருங்கள், இப்படி இருக்கணும். ஊற்றினோம்னா நல்லா தண்ணியாட்டு இப்படி போகணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ நான் அதை கரைச்சி எடுத்து அந்த வெள்ளைப்பாவை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். கொதி வந்தோன்னா இப்போ இதில் எனக்கு வெல்லம் கொஞ்சம் கரையாமல் இருக்குது, அதனால் நான் அரைச்சி எடுத்தனால அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கொதி வந்தோடனே இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் அந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, கரைச்சி, அந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றிக்க போகிறேன். ஊற்றிட்டு கை விடாமல் கலக்கிக்கணும், இல்லைன்னா கெட்டி பட்டுச்சுன்னா நம்மளுக்கு அது வேஸ்ட்டாக போயிடும். லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹையிலே இருக்கக்கூடாது இது செஞ்சு முடிக்கிற வரைக்குமே. இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. வந்தோடனே இப்போ நான் எடுத்திருக்கேன் அந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிக்கிறேன். இப்போ எனக்கு வீடியோ எடுக்கிறக்கு ஆள் இல்லாதனால நான் ஒரு கையில் வீடியோவும் எடுத்துகிட்டு ஒரு கையிலே தான் நான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ பாருங்கள், இப்போ இது மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டேன். கரைச்சி விட்டு இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றிக்க போகிறேன். ஊற்றிட்டு எனக்கு உடனே கிளக்கறக்கு அங்கே ஆள் இல்லை, அதனால் நான் ஊற்றிட்டு தான். இப்போ பாருங்கள், அப்படி வந்து எனக்கு எதுவுமே கட்டிப்படலை. நம்ம அப்படியே ஒரு கையில் ஊற்றிட்டே அப்படியே கலக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாயில் வச்சோன்னே அப்படியே கரையிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சர்க்கரையை போட்டு தான் எப்போவுமே அல்வா கிண்டுவோம். அதை விட இந்த வெல்லத்தை போட்டு கிண்டுனா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ இதை அப்படியே நல்லா கை விடாமல் இப்படி கிண்டிக்கலாம். கிண்டிட்டு ஓரளவுக்கு கெட்டி பதம் வர ஸ்டேஜில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போல் நான் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். இதை வந்து அப்படியே இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிண்டிக்கணும். ஹையில் வச்சோன்னா டக்குன்னு மாவு வேகாது. மாவு வேகாமல் நம்மளுக்கு அடி பிடிச்சிரும் அல்லது கட்டி விழுந்துடும். அதனால் இப்படியே கை விடாமல் அப்படியே கிளறிக்கணும். இப்போ நான் நல்லா ஓரளவுக்கு பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே ஒரு கொதி நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்மளுக்கு நல்லா அந்த பதம் வரும், பார்த்தாவே தெரியும். பாருங்கள், இப்போ நல்லா அப்படியே கெட்டியாக ஓரளவுக்கு கெட்டி ஆகுது. நான் வந்து மொத்தமாகவே இந்த அல்வா கிண்டி முடிக்கிற வரைக்கும் ஒரு 7-8 டீஸ்பூன் நெய் எனக்கு தேவைப்பட்டுச்சு. நெய் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறமோ அவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இப்போ அது அப்படியே பாருங்கள், இப்போ நல்ல ஸ்டேஜ் வந்துட்டுருக்கு, நல்லா கெட்டி பதமாக வருது. இப்போ வந்து நான் ஃபுட் கலர் வந்து ஒரு 4 ட்ராப் விட்டுக்கிறேன். ஆரஞ்சு கலர் தான். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அதே மாதிரியே கிளறி விட்டுக்கலாம். இப்போவே பார்த்தோம்னாவே தெரியும். நல்லா பாருங்கள், இது நல்லா வெந்து நல்லா பதமாக வந்திருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் வச்சாவே போதும், நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. இதில் வந்து ஒரு நெய் நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். போட்டுட்டு நெய் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ அதே மாதிரி கை விடாமல் நல்லா கிளறிக்கலாம். இப்போ நல்லா கிளறியாச்சு. இப்போ நான் வந்து வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை எள்ளும் கொஞ்சமாக முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த முந்திரியும் அந்த வெள்ளை எள்ளையும் இதில் நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ வெள்ளை எள்ளும் முந்திரியும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதான், இந்த பதம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அல்வா சூப்பராக. இப்போ வந்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கிளறியாச்சு. எப்படி கண்ணாடி பதமாட்டம் நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இதை நல்லா அப்படியே வாயில் வச்சு மெல்ல வேண்டியதே இல்லை, அப்படியே போகும். நல்லாயிருக்கும், பார்த்தாவே உங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி தோணுதா? அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்றைக்கி எங்கள் மம்மிக்கு பர்த்டே, அதனால இந்த ஸ்வீட் ரெசிபி எங்கள் மம்மியே செஞ்சாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்